நம்ம சொல்ல வந்த விஷயம் சொல்ல முடியாமே போயிடும். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்மளுடைய பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜென்ரல் பிளேஸ்ல பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பிஹேவியர் முக்கியம். நம்ம தனியாக ஒன் டு ஒன் இருக்கிறோம்னா பிரச்சனையே இல்லை, ரைட்டுங்களா? யாரையும் அஃபெக்ட் பண்ணாது. இதே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அது வந்து அடுத்தவங்க சேர்த்து அஃபெக்ட் பண்ணுங்க. அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு மாஸ் பீப்புள் இருக்கும்போது, கூட்டமாக இருக்கும்போது, அல்லது ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும்? ஏன் சொசைட்டி பார்த்து நம்ம பயப்படுறோம்? கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நீட்டாக போகிறோம், நீட்டாக வரோம். எதனால? ஸோ சொசைட்டி பார்த்து பயப்படுறோம், ஏதாவது சொல்லுவாங்க நம்மளை அப்படின்னு பயப்படுறோம். அதே மாதிரி தான் ஒரு 10 பேர் சேர்ந்தாலே அது சொசைட்டி, அவ்வளோதான். சரிங்களா? இண்டிவிஜுவலாக என்ன வேணா பண்ணிக்கலாம், தனியாக இருக்கும்போது. பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது யூ ஹேவ் டு கிவ் யுவர் டோட்டல் அட்டென்ஷன். அட்லீஸ்ட் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமே இருக்கணும், ரைட்டுங்களா? ரைட். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன சொல்றோம்? இஸ் a collection of your thoughts. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்க இஸ் a collection of your thoughts, feelings and behaviors. சரிங்களா? உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய எண்ணங்கள், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண அந்த இதுக்கு நம்ம என்ன சொல்றோங்க? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் ஹவு யூ இன்டராக்ட் வித் த வேர்ல்ட் அண்ட் வாட் மேக்ஸ் யூ யூனிக். ஸோ நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி இன்டராக்ட் பண்றீங்க மற்றவங்க கிட்ட? சரிங்களா? இப்போ உங்களையே வந்து நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வழி கேட்கறாரு, ஏதாவது ஒரு வழி கேட்கறாரு, அப்ப நீங்க எப்படி இன்டராக்ட் பண்ணணுங்க? தெரிஞ்சது சொல்லலாம், தப்பு இல்லை. தெரியலன்னா தெரியலங்கிறத பொலைட்டா சொல்லிக்கலாம். அப்படியே கீழே வந்து மேல வரைக்கும் ஒரு லுக் கொடுறது அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அவங்க தெரியாம ஒன்று கேட்கும்போது அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி சாதுவா அவங்களுக்கு சொல்லணுமோ அதே கன்வே பண்ணணுங்க. தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம் கரெக்டா, தெரியலனா தவறான விஷயத்த சொல்லிடக்கூடாது, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஹேவியர் இருக்கணும். அதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. உங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாரு கண்ணே நம்பிக்கலாம். நெக்ஸ்ட் என்னங்க? அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. ஸோ யூ கேன் see what do you mean by personality. So it's a complex system. Personalityங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு complex system சொல்றாங்க, as well as blueprint for behavior, a spectrum of differences. So complex system இருக்குங்க. Personality is a complex system of thoughts, feelings and behavior that make us unique. உங்களை வந்து தனி சிறப்பா காமிக்கணுங்க. உங்களை வந்து எப்படி காமிக்கணும்? தனி சிறப்பா காமிக்கணும். அது எப்படி காமிக்க முடியும்? இப்போ இந்த கேங்லேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்வளோ இருப்பீங்க, ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதில் வந்து யார் வந்து நல்ல பையன் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நல்ல பொண்ணு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க? உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய சொல்லிக்கிறோம் பிஹேவியர், இதெல்லாம் வச்சுதான் வந்து whether she is a good girl or bad girl or whether he is a good boy or bad boy ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய அந்த ஸ்பெஷல் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். இந்த ட்ரைட்ஸ் அல்லது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கணுங்க? தனி சிறப்புடையதாக இருக்கணும். அப்படி கால் ஆடிட்டு கொண்டு இருக்கக்கூடாதுங்க. அப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணு மேல சாஞ்சிட்டு உங்க கால் ஆடிட்டு கொண்டு வரீங்கன்னா அப்ப நீங்க வேர் யூ ஆர் சிட்டிங். வாட் இஸ் யுவர் நேம்? மிருதுலா. இப்படிதான் கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல பாருங்க, கீழே பாருங்க. ஸோ பிஹேவியர் பத்தி நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஹவு யூ பிஹேவ், சி திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். சரிங்களா? அதாவது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க வீட்டில் உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு கூட ஆட்டலாம், தப்பு இல்லைங்க. பட் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு பொதுவான இடத்துல, ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மறுபடியும் அகைன் நீங்களும் அதே தான் பண்றீங்க. பாய்ஸ் தான் இந்த தப்பு பண்றாங்க, கேர்ள்ஸ் அகைன் அதே தப்பு பண்றீங்க. வாட் இஸ் திஸ்? அதைக்காக தான் நம்ம வந்து இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து இந்த டாபிக் பத்தி பேசும்போது இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பேசிதான் ஆகணும். அதனால எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. பட் நீட் டு டாக் அபவுட் திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ். சரிங்களா? அப்பதான் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது.
மிருதுலா, come here. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அம்மா அப்பா பிடிக்கும். You can talk about your father and mother about 2 minutes. அங்க போய் சென்டர் போங்க, சென்டர் போங்க, கேமரா கிரியேட் பண்ணு, அங்க போங்க, ஃப்ரண்ட்ல போங்க, இன்னும் எப்படி? What is your father and what is your mother? Sir, my father name is Ilangovan, my mother name is Chandra, and அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க. விவசாயம் சார். நான் வந்து செட்டிக்குளம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். வேற ஏதாவது அப்பா அம்மா பத்தி? ஸோ உங்களை பெற்று எடுத்த அப்பா அம்மாவை பத்தி ஒரு லைன் மேல முன்னால சொல்ல முடியல, தெரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்ப நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க அசால்ட்டா மறுபடி நான் சொன்னதுக்கு மறுபடி நீங்க அதே பிஹேவ் பண்றீங்க, அவங்ககிட்ட அவங்களே எடுத்துக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்றீங்க. வாட் இஸ் தி யூஸ்? சரிங்களா? நம்ம எதுக்காக சொல்றது வந்து நம்ம நின்று ஒரு நிமிஷமும் நம்ம அப்பா அம்மா பத்தியே பேச முடியல. அந்த இடத்துல கொண்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகிற. இப்போ நான் வந்து என்னோட டாபிக் விரும்பும் நான் வேற எதுவும் பராமரிக்கிறது. சரி தம்பி, எங்க போறீங்க? சொல்லிட்டு போகணும். இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்றீங்க. ஒரு ஒரு உங்களுக்காக தான் நம்ம வந்துக்கிறீங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறது உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். இங்க நான் இருக்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல. நான் இங்க இருக்கும்போது நான் இல்லை, வேற எந்த ஸ்டாஃப் இருந்தாலுமே ஒரு இடத்துல இருந்து நீங்க எந்திரிச்சு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் கேட்டு பழகுங்க. அப்போ நிறுத்துவாங்க, உங்க பேசிட்டு நிறுத்துவாங்க. அப்ப நீங்க வந்து உண்மையிலே வர சொல்லிக்காங்க, நான் போயிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யாரும் வேண்டாம்னு சொல்ல போறதில்ல. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் பிஹேவியர், ரைட்டுங்களா? ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து போயிருந்தாலும் வேலை இல்லைன்னு தான் சொல்ல தோணும், நினைக்க தோணும், ரைட்டுங்களா? இதெல்லாம் நாங்களும் நினைச்சிட்டோம், நிறைய நினைச்சிருக்கிறோம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து நீங்க இல்லைனாலும் வேற ஒரு சிலருக்கு அது யூஸ் ஆகும். அவங்க கண்டிப்பா அதை லேர்ன் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் இனஃப் ஃபார் அஸ், ரைட்டுங்களா? ஸோ யாருக்கு அது உபயோகப்படுமோ அவங்க அதை எடுத்துக்கணும். பட் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகாம போயிருங்களவா? அதனால தான் சொல்றோம், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, அமைதியா இருக்கிற தப்பே இல்லை, எந்த விஷயமே இதுன்னு இல்லை. பட் அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவங்களுக்கும் அது வந்து யூஸ் ஆகாம போயிடும், ரைட்டா? நம்ம வந்துக்கிறதே வந்து ஏதாவது ஒன்று லேர்ன் பண்றதுக்காக வந்துக்கிறோம். ஸோ அப்போ நம்மளால முடியலையா, அடுத்தவங்களையாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அந்த தாட்ஸ் இருந்துச்சுனாவே, அந்த குட் தாட்ஸ், உங்களோட தாட்ஸ் அந்த மாதிரி நல்ல எண்ணம் இருந்துச்சுனாவே லைஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி வந்துடுவோம், ரைட்டுங்களா? ஸோ எப்பவுமே வந்து நம்ம கெட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு வந்து அதே சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நம்மளுக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து 2 கண்ணு போகணும்னு நினைப்பீங்களோ, அது அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம பேச வந்திருக்கோம், ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி ஃபார்மேஷன். ஸோ ஒரு பர்சனாலிட்டியை உங்களுக்குள்ளே நீங்கள் பில்டப் பண்ணும்போது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் யூ ஷுட் கன்சர்ன். ஸோ இந்த எதையெல்லாம் நீங்கள் வந்து எந்தெந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் சம் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதுங்க நம்மளுடைய பெற்றோர் வகையில் வரக்கூடியது. பார்த்தீங்கன்னா ஒரு சில பெற்றோர்லாம் பயங்கரமா சண்டை போட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைய அதை பார்த்து வளர்ந்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னங்க, அவங்களுக்கு வந்து அந்த சண்டையே தான் வரும். அதுமாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுங்க, அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு வரும். அவங்க பெரியவங்க ஆகும்போது அதே மாதிரி அமைதியாக பொலைட்டாக இருப்பாங்க. என்ன, ஒரு சிலர் ஜாலியாக இருப்பாங்க பேரண்ட்ஸு, ரொம்ப சோசியலா. ஸோ அந்த ஆட்டிடியூட் பார்த்து பழகி வளர்ந்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னங்க, அதே ஆட்டிடியூட் நல்லா பேசுவாங்க எல்லாத்தோடய. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்லா கலகலப்பாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நல்லா பேசிக்குவாங்க. ஒரு சிலர் பேசவே ரொம்ப மூடியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிங்க, பிகாஸ் ஆஃப் திஸ் ஜெனட்டிக்ஸ், அந்த பெற்றோருடைய வகையில் அப்படியே வரக்கூடியது தான், சரிங்களா? ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் விச் வில் டிட்டர்மைன் யுவர் பர்சனாலிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் நத்திங் பட் சூழ்நிலை, ரைட்டுங்களா? நம்மளுடைய சூழ்நிலை. மேபி ஒரு பையன் நல்லா சகஜமா எல்லாத்தையும் நல்லா பேசுவோம் அப்படி,
ஏன்னா அவன் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரியா இருக்கும். சின்னதுல இருந்து அவன் எல்லாத்துலயும் நல்லா பேசி கலகலப்பும் வந்துருப்பா அப்படி. ஒரு சில பையன் ஃபுல்லா படிப்புசா இருப்பா அப்படி, படிக்கிறத வேற எதுவுமே பண்ண மாட்டா அப்படி. ஸோ அந்த சூழ்நிலை அவருக்கு வந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மூடியா இருப்பாங்க. ஸோ சூழ்நிலை அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர், எதையும் அவங்களுடைய பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்றது. மூணாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அவங்க லைஃப்ல வந்து. சில சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும், சில சோகமான விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்க லைஃப்ல. ஸோ மேபி அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருக்கலாம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்றது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கல்ச்சர். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம சொசைட்டிக்கு பயந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டா பண்றோம். அதே மாதிரி சொசைட்டிக்கு பயக்காம நிறைய பேர் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு பயப்படாம என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த என்னென்னமோ பண்ணுவாங்க, பைக் ரேஸ் போறது அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கல்ச்சர், சரிங்களா, கல்ச்சரை பேஸ் பண்ணி அவங்களுடைய பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்றது. ஸோ எப்பவுமே வந்து நம்மளுடைய கல்ச்சர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை நம்ம டிசைட் பண்றோம். எதுக்குங்க, நம்ம பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்றது. So these are the various factors which determine the personality. Personality traits and types. So trait என்ன நான் ஃபர்ஸ்டே சொன்ன, trait வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். trait ங்கிறது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அது இருந்தா தான் என்ன பண்ணுங்க, உங்களை யூனிக்கா காமிக்கும். சரிங்களா, ஓகே மிஸ்டர் அன்பு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நல்ல பையன், அல்லது அவர் மேல நல்லா படிக்க முடியும். இதெல்லாம் வந்து எப்ப தெரியும் உங்களுக்கு, அந்த யூனிக்னஸ் இருக்கும். சரிங்களா, யூனிக்னஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து மற்றவங்க முன்னாடி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்குள்ள ஒரு தனிச்சிறப்பை வளர்த்திக்கணும். ஒன்னா நீங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடலாம், அல்லது நல்லா படிக்கலாம், அல்லது ரொம்ப ஒழுக்கமான பையனா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து என்னங்க, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதில் வந்து அந்த பையனுடைய பேரை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அவங்க வந்து தனியாக தெரிவாங்க. 1000 பேர் இருந்தாலுமே அந்த கூட்டத்தில் அவங்க வந்து தனியாக தெரிவாங்க. எப்போங்க, அந்த யூனிக் கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். அதாவது தன்னிகற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதில் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க தனியாக தெரிவாங்க. ஸோ அது வேணும். So the big 5 personality traits. So இதுல வந்து இந்த முக்கியமான 5 personality traits சொல்றாங்க. ஒன்னு ஓப்பன்னஸ். ஓப்பன்னஸ் அப்படிங்கிறது இருக்காங்க, நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் நிறைய. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நானே பர்டிகுலர் டாபிக் கொடுத்தேன்னா அது வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்காது. பட் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் எதுனாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னா that is openness. நான் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன டாபிக் தெரியுமோ அதை பத்தி பேசுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எதுக்காக, அப்பதான் உங்களுடைய இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கான இமேஜினேஷன் அல்லது கிரியேட்டிவிட்டி வந்து நிறைய வரும், மனசுல தோணும். ஸோ அதை பத்தி உங்களால பேச முடியும், உங்களால எதா இருந்தாலும் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஓப்பன்னஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ். ஸோ அது இருக்குங்க, ஆர்கனைசேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம சிலதெல்லாம் வந்து கரெக்டாக கவனிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தன்னை போல வரும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்க, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னங்க, சோபன் பாபு, நல்ல பேரு, பேர் அருமையா இருக்குது. ஆனா வந்து கண்ணை மூடிட்டு அழகா நேரா பார்க்க மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. சோபன் பாபு ஃப்ரண்ட் ரோல் 2வது ரோலுக்கு வந்து தூங்குறீங்க. ஏன் நைட் என்ன ஜாபுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போகல. சரி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்களா, இதுதான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன புரியுதா?
ஆமா, சோபன் பாபு என்ன பண்ணாரோ அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. மற்றவங்கள பண்றதுல கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ஸோ எங்க வந்து நம்ம என்ன பண்றோம் எதையுமே நோட் பண்ணாம அசால்ட்டா இருக்கிறதுக்கு பேர் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா ஜஸ்ட் ஆப்போசிட். பொறுப்பா நம்மளுடைய கடமையை கரெக்டா செய்யறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட்டுங்களா? இப்போ சோபன் பாபு செஞ்சது இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது மூணாவது எக்ஸ்ட்ராவர்ஷன். எக்ஸ்ட்ராவர்ஷன்ங்கிறது பாசிட்டிவா பேசுறது, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுங்க. எக்ஸ்ட்ராவர்ஷன் பொறுத்தவரைக்குங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. ஒரு கூட்டத்துல வந்து நான் யாராவது பேச சொன்னா எந்திரிச்சு போல்டா பேசுறது, பயம் இல்லாம பேசக்கூடியது, பியர்லெஸ்ஸா பேசுறது தான் வந்து நம்ம சொல்லுவோம் எக்ஸ்ட்ராவர்ஷன் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து இருக்கணும்னு விரும்புறோம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கான்ஃபிடென்ட்டா எந்திரிச்சு அந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி முன்னால முடிஞ்சது பேசணும். இப்ப பாருங்க, மைக் வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல வைக்கிற பேர் சொல்றோம், அதுக்கே வந்து மைக் வந்து தள்ளி விடுறாரு. அது வந்து எக்ஸ்ட்ராவர்ஷன் இல்ல. சரிங்களா? கான்ஃபிடென்ட் வேணும். மைக் தான் வைக்கிறாரு, ஓகே நேம் தான் கேட்கறாரு, சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லணும். ரைட்டுங்களா? ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ராவர்ஷன். ஸோ யூ ஹேவ் கான்ஃபிடென்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அக்ரீபிள்னஸ். ஸோ கோஆபரேஷன் வேணும் அப்படிங்களா? அக்ரீபிள்னஸ் பொறுத்தவரைக்கும் கோஆபரேஷன் அண்ட் எம்பத்தி. ஸோ கோஆபரேஷன் எல்லாத்தோடய ஒத்துழைச்சு போகணும். நம்ம வந்து தனியா போகக்கூடாது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தோடையுமே அரவணைச்சு போகணும். ரைட்டுங்களா? ஸோ யாரையுமே வந்து நம்ம தட்டி தள்ளக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே. அண்ட் நியூரோட்டிசிசம், அது வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரீசைலன்ஸ். ஸோ எமோஷனல் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். எமோஷனல் ஒரு விஷயத்தை கேட்டால் ஏதாவது ரொம்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பத்தி நம்ம பேசலாம்னு வச்சுங்க யாராவது, அப்போ வந்து எமோஷனல் முடிச்சார் ஒரு மாதிரி ரொம்ப ஆதங்கப்படுவாங்க, எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல யாராவது சிரிப்பாங்களா? அதுதான். சரிங்களா? ஸோ அந்த எமோஷன் எங்க எந்த மாதிரியான விஷயத்துக்கு அந்த எமோஷன் இருக்கணும். சிரிக்க வேண்டிய இடத்துக்கு அழகிறதும் அழ வேண்டிய இடத்துக்கு சிரிச்சா அது வந்து டோட்டலி ராங். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸை காமிக்கணும், கண்டிப்பாக காமிக்கணும். அவங்க தான் ஹியூமன் பீயிங். ரைட்டுங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஃபிஃப்த் ஒன். ஸோ தீஸ் ஆர் த பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரையட்ஸ். ஸோ இந்த இன்ட்ரோவர்ஷன் எக்ஸ்ட்ராவர்ஷன் பொறுத்தளவுக்கு பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் முக்கியமான டிஃபரன்ஸ். அதாவது எக்ஸ்ட்ராவர்ஷன்னா என்ன சொன்னாங்க? எக்ஸ்ட்ராவர்ஷன்னா கான்ஃபிடென்ட்டா பேசணும் அல்லது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் எந்த ஒரு செயல் செய்யும் போது அப்படின்னு சொன்னோம். இன்ட்ரோவர்ஷன்ங்கிறது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். கொஞ்சம் சைலன்ஸோட இருப்பாங்க, வெக்கப்பட்டு கொஞ்சம் அது என்னது கான்ஃபிடென்ட்டுக்கு ஆப்போசிட். எது வந்து தைரியமா பேச மாட்டாங்க, தைரியமா சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து இன்ட்ரோவர்ஷன் பீப்புள்னு சொல்லுவோம். ஸோ நீங்க எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்போம், எக்ஸ்ட்ராவர்ஷன் பர்சனாலிட்டியா இருக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ். கண்டிப்பா வந்து எல்லாருமே நம்ம என்னதான் விளையாட்டு பிள்ளைகளா இருந்தாலுமே we need to understand somewhat the emotions. சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமா அவங்க ஃபேமிலி பத்தியோ அல்லது அவங்க ஃப்ரெண்டை பத்தியோ ஏதாவது நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கூடாதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவனுடைய என்ன மூடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அல்லது நம்மளுடைய சோகத்தை பகிர்ந்துக்கணும். ஸோ அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க செல்ஃப் அவேர்னஸ். நம்மளை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, எதுக்காக வந்துக்கிறோம், நம்மளுடைய லெவல் என்ன, இதை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுட்டோம்னா சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து எதுக்காக வந்துட்டோங்களோ அதை நோக்கி நம்மளால போக முடியும். ஸோ உங்களுடைய எய்ம் வந்து அல்லது உங்களுடைய கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எப்போங்க when you aware of your self, உங்களை பற்றி நீங்கள் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களை பற்றி கண்டிப்பாக உங்களுடைய கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி எம்பத்தி அண்ட் கம்பேஷன். ஸோ அதை பற்றி இம்பார்ட்டன்ட் ஃபார் பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். நல்ல ஒரு
ரிலேஷன்ஷிப் மற்றவங்களோட, ஏன்னா இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்டா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து வளர்த்திக்கிறது வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லை, ரைட்டுங்களா? நம்மளுக்கு அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்கள் வியூஸ் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து என்னது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சொசைட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேனேஜிங் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலை, சரிங்களா? ஸோ அது எதனால வருது? எப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வருது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் வராது, சரிங்களா? அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி, ஸோ ஈவன் தோ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னாலுமே அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க இந்த பொண்ணு ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு சின்ன இஷ்யூ வச்சு பேச சொன்னோம், அது ஸ்ட்ரெஸ். உங்க பேர் என்ன? மிருதுலா. வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், பேச சொன்னோம். பேச சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த 2 மினிட்ஸ் என்ன ஆச்சுங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடும் என்ன பேசுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நின்றுட்டு அவங்களால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. சரி, என்ன கேட்டாலும் அதை பற்றி சொல்றாங்க, அப்போ அதை தான் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது. இன்னும் 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக பேசினேன்னா ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணிட்டான்னு அர்த்தம், அவ்வளோதான். சரி, இப்போ ஸ்டார்டிங் புதுசு, அதனால அவங்களால அவ்வளோதான் முடியும். போக போக அவங்களால வந்து இன்னும் நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியலையோ அவங்க தான் வேற மாதிரியான டெசிஷன் எல்லாம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெசிஷன்ல போகவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ டெவலப்பிங் செல்ஃப் அவேர்னஸ். எப்படி நம்ம இந்த செல்ஃப் அவேர்னஸ் டெவலப் பண்ணலாம்? There are many ways like introspection and reflection, seek feedback from others, personality assessment. For example, இப்போ வந்து உங்களை பற்றி வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியலோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டிங்கன்னா உங்களை பற்றி அதிகமாக சொல்லிடுவாங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க வந்து உங்களை நல்லா, ஆனால் வந்து நல்ல ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணும், அது முக்கியம், சரிங்களா? ஏன்னா நம்மளை பிடிக்காதவங்க கேட்டிங்கன்னா அவன் இன்னும் வேற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால நம்மளுக்கு நல்ல யார் நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்களோ அந்த ஃப்ரெண்டுகிட்ட உங்களை பற்றி கேட்டிங்கன்னா தே கேன் ரிவீல் சம்திங். அப்போ நீ வந்து என்ன நிறைய கரெக்ட் பண்ணிக்க முடியும், அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால எப்பவுமே வந்து உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டுகிட்ட, உங்களுக்கு மேலே நல்ல வெல்விஷராக இருக்கிறவங்ககிட்ட உங்களை பற்றி கேட்டீங்க, என்னோட நெகட்டிவ் என்ன சொல்லு, நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வேற உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யார் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட அதை கேளுங்க. அதே மாதிரி அப்சர்வ் யுவர் பிஹேவியர், ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் யூ கேன் டூ யோகா ஆர் என்ன சொல்கிறது, ரொம்ப அமைதியாக அப்படியே காமாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்குள்ளேயே மனசில் ஆளுநராக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் யோகாவெல்லாம் அதுக்காக செய்ய சொல்கிறாங்க. யோகாவெல்லாம் பண்ணால் மேபி உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் அமைதி. Effective communication skills. So what it means? Verbal communication, active listening, non-verbal communication, written communication. So verbal communication என்ன, நம்ம வந்து பேசிக்கிறது, சரிங்களா? ஓரலா பேசிக்கிறத நம்ம verbal communication சொல்லுவோம். ஸோ எதாக இருந்தாலும் 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறோம். ஸோ அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ணணுங்க, ஐ டு ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஒருத்தர்கிட்ட பேசும்போது உங்களுடைய ஐ வந்து அவங்களோட ஐயை பார்க்கணும், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கிய வெர்பல் கம்யூனிகேஷன். வேற இப்போ எதுக்காக சொல்லணும்னா, நீங்க ஆப்போசிட்ல இருப்பாரு, தூக்கம் வந்துச்சா? தூக்கம் வந்துச்சு. சரி, சாண்டி வந்து வராது, எனக்கே மறந்து போயிருது. சரி, ஆக்டிவ் லிசனிங். சாப்பிடலாம்
அதுக்கு ரிசல்ட் சொல்லுது பொங்கல் போட்டு ஹாஸ்டலா? சரி சரி, ஹாஸ்டல் பொங்கல் சாப்பிட்டீங்களா? சரி. ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் என்னது? இப்போ ராகுல் பார்த்தாலோ அது ஆக்டிவ் லிசனிங். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்டிவ் லிசனிங் இருக்கக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு கவனமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களால ரியாக்ட் பண்ண முடியும். நீங்க கரெக்டா லிசன் பண்ணலீங்கன்னா உங்களால வந்து கரெக்டா ரியாக்ட் பண்ண முடியாது. ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன பண்றதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்ப அது வந்து வேஸ்டா போயிடும். சரிங்களா? அப்போ ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த செய்கையிலேயே செய்கிறது, பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி செய்யறது, அதுதான் நம்ம வந்து நான் பேசாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். சரிங்களா? உங்க ஃப்ரெண்டுக்குள்ள நீங்க நிறைய பண்ணிக்குவீங்க, சைக்கிளே பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுங்க, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட், யாருக்கு இடையில நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த பர்சன்ஸ் இடையில அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 100% ஒர்க் அவுட் ஆகும். வேற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அங்கே ஆப்சன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ இட் சுட் பி எஃபெக்டிவ். ரிட்டன் கம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கு இட் சுட் பி எஃபெக்டிவ். ஸோ என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே ரெண்டு பேருக்குள்ள இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும்னு என்ன பண்ணணுங்க, அதை வந்து நம்ம தெரியப்படுத்தக்கூடிய முறையில தெரியப்படுத்தணும். அப்பதான் என்ன ஆகும், அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு கன்வே பண்ணணும்னு வச்சுங்க, ஃப்ரெண்ட் ஏ வந்து ஃப்ரெண்ட் பி கன்வே பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதை எழுதி காமிச்சாருன்னா அதை எழுதி அவர் கண்ணில் படுற மாதிரி பார்த்தா தான் அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்குங்க. அதே வந்து எழுதி சும்மா பக்கத்தில் வச்சுட்டு என்ன ஆகும், தூங்கும்போது எழுதி பக்கத்தில் வச்சுட்டு என்ன ஆகும், அது எஃபெக்டிவா இருக்காது. அது எழுதி வச்சது வேஸ்டா போயிடும். சரிங்களா? ஸோ அந்த ரிட்டன் கம்யூனிகேஷனே சுற்றி எஃபெக்டிவ் அப்படின்னா அது எப்போ எஃபெக்டிவா இருக்குங்க, அது இன்னொருத்தருக்கு போய் கரெக்டாக ரீச் ஆகும்போது தான் அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த effective communication skills: verbal, active listening, non-verbal and written communication. ஆக்டிவ் லிசனிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டெக்னிக்ஸ் என்ன, லிசன் பண்ணுறது நம்ம சொன்னோம்ல. அப்போ லிசன் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், கவனமாக பார்க்கணும், பே அட்டென்ஷன். சரிங்களா? ஒரு சிலர் கரெக்டாக கவனிச்சுட்டு வைங்க. அப்போ அந்த அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அது உங்களுக்கு கன்வே ஆகும். அப்போ அந்த பே அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னங்க, ஆஸ்க் கொஸ்டின். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் while talking with someone, so you can ask the questions. No need to be calm. சரிங்களா? ரொம்ப காமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி என்னங்க, சம்மரைஸ் அண்ட் ரெஃப்ளெக்ட். ஸோ உங்களால் முடிஞ்சால் நம்ம என்ன பேசணும் அதை சம்மரைஸ் பண்ணி அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம், அல்லது அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் அவாய்ட் இன்டரப்ஷன். ஸோ நம்மளால எந்த ஒரு இன்டரப்ஷன் வராம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் இட்? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல வந்து நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா, ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸ்ட்ரெஸ்னா என்னங்க, ஒரு இறுக்கமான மனநிலை. சரிங்களா? ஸோ அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தவிக்கிறோம்லவா, அதுதான் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாம தவிக்கிறோம்லவா, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களை வந்து லைஃப்ல நீங்க வேற யாருக்குமே தோக்க மாட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்க உடம்பும் வந்து எப்பவுமே கெட்டு போகாது. எப்போ ஸ்ட்ரெஸ் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா, எந்த விஷயமே எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி, சிம்பிளா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சது. ஒரு யூனிட்டா இல்லை. உங்களை யாரு நோக்கடிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க தான் டென்ஷன் ஆகிக்குவாங்க, அவங்க தான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க. நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கு வந்து மேனேஜ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்க, ஐடென்டிஃபை பண்ணணும். முதல் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் சப்போஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஆமா ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப என்ன பண்ணணும், அடுத்தது
you have to relax yourself, relaxation and another relaxation techniques something use பண்ணிக்கலாம். என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். ஈவன் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து some டெக்னிக்ஸ்ங்க. எதுக்குங்க? to relieve your stress. அதே மாதிரி healthy lifestyle. ஸோ எப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும்? எப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுடைய லைஃப்பை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், உங்கள் உடம்பையும் நல்லா வச்சுக்க முடியும். அண்ட் இதெல்லாம் பண்ணணும்னா ஒன்று தான் முக்கியம். என்னங்க? பாசிட்டிவ் திங்கிங். உங்களுடைய திங்கிங் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தால் போது யூ கேன் லைஃப் வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ். So developing positive attitude. So இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? யாரை பத்தியுமே வந்து தவறான ஒரு கருத்து இல்லாம, சரிங்களா, நீ உங்களை ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கும் தவறா சொல்லாம என்ன பண்ணுது, உங்களுடைய ஃபுல்லா பாசிட்டிவா உங்களுடைய ஆட்டிடியூட் வச்சுட்டீங்கன்னா, மனநிலை வச்சுட்டீங்கன்னா உங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட், கிராட்டிடியூட் அண்ட் அப்ரிசியேஷன், செல்ஃப் கம்பேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லேயே இருக்கிறீங்க, உங்கள் ஸ்டாஃப் வந்து ஏதாவது உங்களை திட்டாங்க அப்படின்னா அவங்க காரணம் எல்லாம் திட்டிருக்க மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு சம்திங் யூ டிட், சரிங்களா, நீங்க ஏதாவது செஞ்சுக்கிறீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால திட்டிக்கிறாங்க. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க. அதை எப்படி திட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் வந்து ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை போயிட்டே இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அவன் நம்மளால ஆச்சு, ஓகே தப்புதான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க எவ்ரிதிங் கான், ப்ராப்ளமே வராது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ நம்ம பஸ் ஏறுறோம், நல்லபடியா போய் சேரணும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் தாட். நல்லபடியா போயிடும், நல்லா போயிடும் அப்படின்னு. போற வழியில் ஏதாவது பஞ்சர் ஆயிடுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நெகட்டிவ் தாட்ஸ். சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்மளுடைய தாட்ஸ் எப்படி பண்ணுங்க, பாசிட்டிவா இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய தாட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு வரி எனிதிங். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்? இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பஸ் நம்ம ஏறி அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போக முடியும். ஸோ வித்தவுட் நோயிங், நம்ம எங்க போறோம்னே தெரியாம போய் பஸ் ஸ்டாப்ல இருந்தீங்கன்னா எந்த பஸ் வந்தாலும் ஏற மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணணுங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கறத நீங்க டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த இலக்கு அடையறதுக்கு அதுக்கான ஒர்க்கை நீங்க பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸ்ல நம்ம தூங்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். எப்பங்க நம்ம கோல் வந்து நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்ப எப்பவுமே வந்து உங்களுடைய கோல் செட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றையாச்சு, நான் கரெக்டா விட்டு போகணும், அதான் டைம் மேனேஜ்மெண்ட். பட் நான் இப்போ விடாத காரணம் என்னங்க, நான் லேட்டா எனக்கு கொடுத்தது செஷன் வந்து 1 மணி நேரம், பட் கொடுத்தது 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அரிபரியா போறோம். அதனால வந்து என்னது, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா என்னால பண்ண முடியல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ். ஸோ எப்பவுமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு ப்ரியாரிட்டைஸ், எதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி ஷெட்யூல், எப்போ நம்ம சாப்பிடணும், எப்போ நம்ம தூங்கணும், எப்போ படிக்கணும், எல்லாமே வந்து நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. எப்போ விளையாடணும், சரிங்களா, எல்லாமே முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். எப்போ யோகா பண்ணலாம், ஸோ அது எல்லாமே வந்து நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டெலிகேட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சுனாலும் யூ கேன் அவாய்ட். லீடர்ஷிப் அண்ட் பர்சனாலிட்டி. ஸோ டீம் கொலாபரேஷன், நான் ஏற்கனவே சொன்னேன், கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஒரு டீம்ல ஒரு 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டே பண்றீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் போனது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த 5 மெம்பர்ஸும் வந்து சுற்றி கொலாபரேட்டிவ். அதுல வந்து எனக்கு அவனை பிடிக்காத
இல்ல அவனுடைய தாட்ஸ் எனக்கு பிடிக்குன்னு சொல்லி நீங்க டிஃபர் ஆகி இருந்தீங்க அப்படின்னா அங்க டீம் இருக்காது. அப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆகாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம டீம் கொலாபரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்ஸ்பைரிங் விஷன். ஸோ நம்மளுக்கு சீனியர்ஸ் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதுல இருந்து நம்ம வந்து சிலதெல்லாம் கத்துக்கலாம். பாசிட்டிவ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். ஸோ எப்படி வந்து யார்கிட்ட நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணுமோ அது முறைப்படி நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஆக்டிவ் லிசனிங், டீம் ஒர்க், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்லைட்ல. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனல் பிராண்டிங். ரைட். ஸோ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் கீ டேக்அவேஸ். ஸோ அதில் என்ன பார்த்தோம்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், எம்ப்ரஸ் கண்டினியூஸ் growth. சரிங்களா? பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் an ongoing journey. இது ஏன் வந்து நம்ம சொல்றோம்னா ஆன்கோயிங் ஜெர்னி ஏன் சொல்றோம், இன்னைக்கு மட்டும் பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. சரிங்களா? இது இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய லைஃப் லாங் டில் யுவர் எண்ட். சரிங்களா? அது வரைக்கும் இந்த பர்சனாலிட்டி அப்படின்னு உங்க கூடவே வரக்கூடிய விஷயம். அதனால வந்து கண்டிப்பா நீங்க எந்த உங்களுடைய ஆட்டிடியூட் என்னவோ அதுதான் உங்களுக்கு. எப்படி நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறீங்களோ, எப்படி அந்த கண்ணாடி உங்களை பிரதிபலிக்குதோ அதுதான் பர்சனாலிட்டி. சரிங்களா? நீங்க சிரிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி இருக்கும், அழுது மாதிரி பாத்தீங்கன்னா அழுது மாதிரி தான் இருக்கும். சொசைட்டில அதே தான். நீங்க எப்படி மற்றவங்க நடந்துக்கிறீங்களோ அந்த எஃபெக்ட் தான் அவங்கள்ட்ட இருந்து வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கணும். பிளஸ் நம்ம பிஹேவியர் வந்து should be பாசிட்டிவ். யாரையும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பிஹேவியர். ரைட்டுங்களா? இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுடைய என்ன சொல்றது லைஃப்ல 50% நீங்க வந்து சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் அண்ட் ரீஇவாலுவேட். ஸோ உங்களை பத்தின இவாலுவேஷன், உங்களை பத்தின ஒரு இவாலுவேஷன் நீங்க பண்ணி மதிப்பீடு. சரிங்களா? உங்களை நீங்களே மதிப்பீடு செஞ்சுட்டீங்கன்னா அப்ப அதுல வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பெரிய மனசு பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இன்னொரு 20% உங்களுக்கு ஆட் ஆகிக்கும், 70 ஆயிடும். அடுத்தது என்னங்க, ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் என்ன ஒரு மன கசப்பு வந்தாலும் அதை வந்து போக்கிட்டு சந்தோஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு 20% ஆட் ஆகி 90% ஆகிடும் உங்க லைஃப். அண்ட் ஃபைனலி டெவலப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த மீதி 10% வந்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 100% உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் பண்ணிக்க முடியும், உங்க லைஃப் நல்லபடியா வச்சுக்க முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.